உங்களையும் அறியாமல் பிசாசானுடைய காரியங்களை செய்யும்படிக்கு உங்களை தூண்டிவிட்ட காரியங்கள், உங்க ஆவன் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு குறைச்சலுக்கு அவன் காரணமாய் இருக்கிற அந்த பொல்லாத வல்லமையுடைய கிரியைகளை கர்த்தர் இந்த கால வேளையில அழித்து போடுவாராக, அழித்து போடுவாராக. ஜெபிக்கிறவங்க மேல தேவ பிரசன்னம், ஜெபிக்கிறவங்க மேல தேவ வல்லமை. இப்ப அந்த மயக்கம் தெளிவித்து இந்த ஆராதனை முடிந்து நீங்க போகும்போது ஒரு புது மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா, நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா, ஜீவனை கண்டடைந்தவங்களா, ஜீவனை இழந்து போய் நிற்கிற இந்த நேரத்துல, அந்த அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிற அந்த நேரத்துல, அந்த ஆராதனை இழந்து போய் நிற்கிற இந்த நேரத்துல, அந்த தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிற இந்த நேரத்துல தானே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அதை திரும்ப உனக்கு தர கர்த்தர் விரும்புகிறார், திரும்ப உனக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை திரும்ப எனக்கு தாரும்னு சொல்ல போறீங்க? மறுபடியும் நான் மயக்கம் தெளியனாண்டவரே விடபல ரிகந்தானா சியந்தலரபா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது எங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல தீய சக்திகள் கிரியை செய்கிறதோ அந்தந்த இடத்துல தீய சக்திகள் அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம், சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்தார் மேல் இருக்கிற அந்த அசுத்த வல்லமைகள், அந்த பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய நினைக்கிற அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்கிறவர்கள், நீங்களும் நானும் கர்த்தர் சொல்ற மாதிரி செய்யணும். பிசாசு சொல்ற மாதிரி செய்யக்கூடாது, சாத்தான் சொல்ற மாதிரி செய்யக்கூடாது, அந்நிய ஆலோசனையின்படி செயல்படக்கூடாது. எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, நீர் என்னோட